விஷ்ணு அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா இப்போ ரீசெண்டா ஒரு சிலருக்கு இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூல விஷ்ணு அவர்கள்ட்ட பிரதீப்போட ரெட் கார்டை பத்தி ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு. அந்த கேள்விகளுக்கு விஷ்ணு அவர்கள் என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா பிரதீப்கிட்ட கால் பண்ணி பேசியிருந்தேன். அங்க இருந்த பொண்ணுங்களை நம்பி ரெட் கார்டு கொடுத்தது தப்பு அப்படின்ற விஷயம் எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு. ஸோ அதனால நான் பிரதீப் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சாரியும் கேட்டிருந்தேன். பிரதீப்பும் நானும் இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும். என்ன சொல்ல போனா பிரதீப் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டினியூ பண்ணியிருந்தார் அப்படின்னா அவர் தான் பிக் பாஸோட டைட்டில் வின்னரா ஆகியிருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கு. ஏன்னா பிரதீப் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டண்டா இருந்தாரு. எந்த கேமா இருந்தாலும் சரி, என்ன பிசிக்கல் அல்லது மென்டல் டாஸ்கா இருந்தாலும் சரி, பிரதீப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல நின்று விளையாண்டுட்டு இருந்தாரு. பிரதீப்பை வந்து அந்த இடத்துல தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமாவே தான் எல்லாருக்குமே இருந்துச்சு. பட் பிரதீப் மேல இந்த மாதிரி ஒரு தவறான அக்யூசேஷன் வச்சு அவர் வெளியில அனுப்புனது, நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் அது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அதனால நான் பிரதீப் கிட்ட சாரியும் கேட்டிருந்தேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரதீப் வந்து ரெட் கார்டு கொடுத்து பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அவரை பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில அனுப்பினதுக்கு அப்புறமா நிறைய மக்கள் வந்து பிரதீப் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பிரதீப் மேல எந்த விதமான தப்பும் கிடையாது. அவர் எந்த பொண்ணுகள்ட்டையும் தப்பா நடந்துக்கல. என்ன சொல்ல போனா அவர் எல்லா பொண்ணுகள்ட்டையும் ரொம்ப ஜென்யூனா நடந்துகிட்டாரு. அண்ட் ஒரு சில எடுத்து வச்ச கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப தவறான கம்ப்ளைண்ட். அண்ட் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பிரதீப் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா எல்லா மக்களுக்குமே ரொம்ப தெளிவா தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பிரதீப் அவர்களுக்கு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருந்துச்சு. அண்ட் பிரதீப் அவர்கள் கூடிய சீக்கிரம் அவரோட நெக்ஸ்ட் லெவல் போவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ பிக் பாஸ் சீசன் 7 முடிஞ்சு எல்லா கண்டஸ்டன்ஸுமே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவரை பத்தி எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமா பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்த விஷ்ணு அவர்களும் இப்போ அவரை பத்தி பேசியிருக்கிற விஷயம் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வி டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.